ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சு அதிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடாகிட்டே இருக்குது. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கிளீன் பண்ண காலிஃப்ளவரை இந்த சுடுதண்ணில போட்டலாம். போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணில போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜல்லடையில நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். 3 பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பூண்டையும் இந்த கொத்தமல்லியோட போட்டலாம். சின்ன இஞ்சி துண்டு 1 போட்டலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டலாம். பச்சை மிளகாய் காரம் மட்டுமே. ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் 1 பாதிமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் இதுல போட்டலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸா அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாத்தியாச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதுல போட்டலாம். காலிஃப்ளவருக்கு தேவையான சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஊறிச்சு. ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை ஒன்றா போட்டு இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். மெதுவாக திருப்பி விடலாம். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டதுனால நல்லா வெந்திருக்கும். இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ 2 சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறத இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியில் செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இல்லை எல்லா வித சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.